அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ காத்தமின் நபியீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் ஒவ்வொரு வாரங்களிலும் நடத்தப்படக்கூடிய மிஷ்காத் ஷரீஃபின் பல்வேறுபட்ட தலைப்புகளுக்குட்பட்ட ஹதீதுகளை மாணவர்கள் அதை மனனமிட்டும் அதிலிருந்து பல்வேறுபட்ட விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஆய்வரங்கமாக நடத்த நமது கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சென்ற வாரங்களில் சுத்தம் கிதாபு தஹாரத் என்ற தலைப்பின் கீழே பல்வேறுபட்ட நபர்கள் பேசினார்கள். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கிதாபு ஸலாத் தொழுகையினுடைய பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதியும், அதேபோன்று கிதாபுல் இல்மு சம்பந்தப்பட்ட பாடங்களை முழுவதுமாக நமது மாணவர்கள் தயார் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தரங்கங்களை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து நம் வாழ்வில் நடைபெற்று வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கருத்தரங்கத்தின் துவக்கமாக 4வது சுமராவை சேர்ந்த அல் அர்ஷத் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் الذي خلق الإنسان وكرم والصلاة والسلام على نبي الذي أرسل لعامة الجن وكافة الورى. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله إلها آخر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. صدق رسول النبي الكريم. புகழனைத்தும் வல்லோனுக்கும் சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த உலமா பெருமக்களே, இன்று மிஷ்காத்துல் மசாப் என்ற கிதாபிலே பல்வேறுபட்ட தலைப்பின் கீழ் நாம் பல்வேறு கருத்துக்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் ஆரம்பமாக ஒரு முக்கியமானதாகவும் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், வ அன்னல் மசாஜித லில்லாஹி. இந்த பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்குரியது மட்டும்தான். ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனையும் நீங்கள் அந்த பள்ளிவாசலிலே வணங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த குர்ஆன் ஆயத்திலே கூறுகின்றான். அதைத் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸையும் பார்க்கும் பொழுது அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்களாக இருக்கும். அபகது பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அந்த ஊரிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது கடை வீதிகளாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். இந்த
பள்ளிவாசல்களில் நாம் எவ்வாறு தொழுக வேண்டும், நம்முடைய தொழுகைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி நாம் ஹதீஸ்களிலே ஆராயும் பொழுது, வாசிக்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய சலசலப்பு சத்தம் ஏற்படுகின்றது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வரக்கூடிய ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. தொழுகையை முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக தொழுகைக்கு வருகின்றீர்கள், ஏன் ஓடி வந்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த மக்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையில் கலந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் வேகமாக வந்தோம், விரைவாக வந்தோம் என்பதாக கூறுகின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இனிமேல் இவ்வாறு நீங்கள் வேகமாக வராதீர்கள், அமைதியை கடைபிடியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டதை தொழுங்கள், நீங்கள் தவறவிட்டதை பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒரு தொழுகையை இமாம் தொழுகிறார் என்று சொன்னால், ஒரு வக்துடைய தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால், அந்த ரகாத்தினுடைய அந்த சூராவை ஓதுகின்றார், அந்த சூராவின் கடைசி ஆயத்தை ஓதுகின்றார், அதன் முடிவிலே ருக்கு செய்கின்றார். அந்த ருக்குவிற்கு போகும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் வந்து கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ருக்குவில் விரைவாக வந்து அந்த ரக்காத்தை விட்டுவிடக் கூடாது என்பதாக கலந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று கூறிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகிறீர்களா, அதை விரைவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அமைதியை கையாளுங்கள், பொறுமையாக வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல்களுக்காக பல்வேறுபட்ட சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான், அனைவரும் பல்வேறு மேடைகளிலே சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், மன் பனல்லாஹு மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார்களோ, அல்லாஹ் அவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே, நாளை மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய விஷயங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு போட்டியின் விதமாக, ஒரு பெருமையின் விதமாக, ஒருத்தர் 2 மாடிக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டார் என்று சொன்னால் அதனை அடுத்து கட்டக்கூடியவர்கள், இவரை நாம் முறியடிக்க வேண்டும், இவரை போன்று இவரை விட நாம் அதிகமாக மாடிகளை வைத்து பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே மாடிகளை உயர்த்தி உயர்த்தி பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், வமா உமிர்து பி தஷ்ஹீதில் மசாஜித், பள்ளிவாசல் உயர்த்தப்படுவதை நான் ஏவப்படவில்லை என்பதாக கூறுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலை உயர்த்தி கட்டப்படுவது நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசலும் உயரமாக கட்டுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய நோக்கம், அந்த பள்ளிவாசலிலே ஆபாதுகள் நிறைந்ததாக, இபாதத்துகள் நிறைந்ததாக இருக்க வேண்டுமே தவிர அதனை உயரமாக கட்ட வேண்டும், அது பல்வேறு நபர்கள் பார்க்கும் அளவிற்காக கட்ட வேண்டிய நோக்கத்திலே கட்டக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்பேற்பட்ட பள்ளிவாசலை கட்டக்கூடிய விஷயத்திலே இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி ஐயதபாஹன் நாஸ் ஃபில் மஸ்ஜிதி, கியாமத் நாளுடைய அடையாளத்திலிருந்து ஒரு அடையாளமான ஐயதபாஹா அன்-நாஸ் ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே மக்கள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார், அந்த பள்ளிவாசலை விட நான் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிக செலவை கொண்டு மிகவும் ஆடம்பரமாக கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மற்றொரு பள்ளிவாசலை கட்டி பெருமையடிக்கும் விதமாக இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த செயலும் ஒரு கியாமத்துடைய அடையாளமாக இருக்கும் என்பதாக அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சென்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இப்படி பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுடைய சிறப்புகள், பள்ளிவாசல் கட்டப்படுவதின் நோக்கங்கள் என்று பல்வேறு ஹதீஸ்கள் வருகின்றன. அதைவிடவும் முக்கியமான ஒரு விஷயம், அந்த பள்ளிவாசலை தூய்மை செய்கின்றவர், அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்றவர், அவரை பற்றி நபி எவ்வாறு கூறுகின்றார் என்று தெரியுமா? இதா ரஐதுமுர் ரஜுல, நீங்கள் ஒரு மனிதரை பார்த்தால்
யதஆஹதுல் மஸ்ஜித, மஸ்ஜிதை பராமரிக்கின்றார். ஃபஅஷ்ஹிது லஹு பில் ஈமான், ஈமானை கொண்டு அவர்கள் நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது கிதாபுகளில் எழுதுகிறார்கள், அவர்கள் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஈமானை கொண்டு சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறி ஒரு ஆயத்தை கூறுகின்றார், இன்னல்லாஹ தஆலா யகூல் இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடியவர்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம், இந்த ஆயத்திலே நாம் நோக்குகின்றோம். அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வை பயந்தும் அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாத ஒருவர்தான் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு பெண்மணி தினமும் பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்ற ஒரு பெண்மணி, தினமும் வருவார்கள், பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்கள். ஒரு நாள் அவர்கள் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இப்படி ஒரு பெண்மணி வருவார்கள் அல்லவா, அப்படி அந்த பெண்மணி சுத்தம் செய்வார்களே, எங்கே என்னைக்கு என்னாச்சு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சொல்லப்படுகின்றது, அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வஃபாத்தாகி விட்டார்கள், அந்த பெண்மையை நான் கஃன் தசம் செய்து விட்டோம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயலை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்து அந்த பெண்மணியுடைய கபரை தேடி கண்டுபிடித்து அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பதிவு செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய அமல் ஒன்றும் கிடையாது, மாறாக அந்த பெண்மணி செய்தது தினமும் அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்த அந்த அமல் தான். அந்த அமலிற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் கபரை தேடி போய் துஆ செய்தார்கள் என்பதை நாம் நோக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் ஒருவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது அங்கே ஒரு பொருளை பார்க்கிறார். எப்பேற்பட்ட பொருள்? எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கக்கூடிய ஒரு விளக்கு. அந்த எண்ணெய் ஊற்றி எரி வைக்கக்கூடிய ஒரு விளக்கை பார்க்கிறார். அந்த விளக்கை பார்க்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு தமீமுத்தாரி அவர்களுக்கு ஒரு எண்ணம், இந்த விளக்கை நம்முடைய பள்ளிவாசலிலே வைத்தால் மிகவும் நூறானியத்தாக வெளிச்சமாக இருக்குமே, தொழுகுவதற்கு வசதியாக இருக்குமே என்பதாக மனதிற்குள்ள எண்ணம் வந்தவுடன் அந்த விளக்கை வாங்கி வருகிறார். அந்த விளக்கை வாங்கி பள்ளிவாசலிலே வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரே பயம், எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுவாங்களோ, அவங்கள்ட்ட கேட்காம நம்ம விளக்கு என்ன செஞ்சுட்டோம் வச்சுட்டோமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுவாங்களோ ஒரு பயம். ஏன்னா சஹாபாக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லையே தவிர மற்ற ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொன்ன செயலை மட்டும்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பயம். அப்படி பயம் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்படி இந்த விளக்க யார் என்ன செஞ்சீங்க வச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்படி தமீமுத்தாரி தான் வச்சாங்க அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை நவ்வரத்தல் இஸ்லாம். அவர் இந்த பள்ளிவாசலை ஒளிமயமாக ஆக்கவில்லை, மாறாக நவ்வரத்தல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஒளிமயமாக ஆக்கினார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு கூறுகிறார்கள், நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு நூறானியத்தாக ஒளிமயமாக ஆக்குவானாக என்பதாக துஆ செய்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த உலமா பெருமக்களே, ஆனா அவங்க ஒரு விளக்கத்தான் வச்சாங்க. இன்னைக்கு அதே ஒரு சீரியல் லைட்டை போட்டு ஒரு பள்ளிவாசல் ஆடம்பரமா செய்யறாங்க. அந்த ஆடம்பரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல இந்த தராவீஹ் தொழுகை என்பது ரமலானிலே நாம் தொழுகக்கூடிய இரவு இஷாவிற்கு பிறகான 20 ரக்காத்துடைய அந்த ஜமாஅத்தான தொழுகை தராவீஹ் தொழுகை என்பது செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தான் ஜமாத்தாக ஆரம்பிக்கப்பட்டது.
அப்பொழுது இரவிலே ரமலான் மாதத்திலே பள்ளிவாசலிலே மக்கள் அனைவரும் தொழுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவதற்கு இலகுவாக ஒரு விளக்கை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளிவாசலின் வழியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நப்பரல்லாஹு அலா உமர் ஃபீ கப்ரிஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரின் மீது அல்லாஹ் நூறானியத்தை இறக்குவானாக, ஒளிமயமான வாழ்க்கை இறக்குவானாக. கமா நப்பர அலைனா மசாஜிதனா, நம்மளுடைய பள்ளிவாசலை, நாம் தொழுகின்ற இந்த பள்ளிவாசலை இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு நூறானியத்தாக ஒளிவட்டமாக ஆக்கினார்களோ அதே போன்று நாளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை அல்லாஹ் 100 நாளாக 100ஆக ஆக்குவானாக என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்ததாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பேற்பட்ட பள்ளிவாசல் அனைத்தையும் கட்டி அதனுடைய நன்மைகளை சேர்த்து பெருமையடித்து விடாமல், பெருமை நோக்கத்திலே கட்டிவிடாமல், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டிவிடாமல், முழுக்க முழுக்க இபாதத்துக்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹு தாலாவிற்காக இருக்க வேண்டும் என்பதாக அந்த நியத்திலே பள்ளிவாசலை கட்டி அதிலே 5 வேளை தொழுகையும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. வமா தௌஃபீகு இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக முறையில் பேசி சென்றிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக 4வது சுமராவை சேர்ந்த இல்யாஸ் அத்தாயி அவர்களை பாபு தஅஜீலு ஸலாத் என்ற தலைப்பின் கீழ் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ترك العصر فقد حبط عمله. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய மிகப்பெரிய கருணையை கொண்டு அல்லாஹு தஆலா நம்பவர்களை இந்த அற்புதமான மஜ்லிஸில் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் தொழுகையை சிறிவரையாக தொழுகிறார்கள் என்று நம்மவர்களுக்கு அனைவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த தொழுகையை தொழுகக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த நேரத்தில் தொழுகணுன்ற விஷயத்தை தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய நபர்கள். ஒரு நபர் தொழுகிறாரு, ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறாருன்னா நம்ம அனைவர்களும் கேள்விப்பட்டிருப்போம். துலூஷம்ஸ், அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது தொழுகிறது மக்ரூஹ், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் தொழுகிறாரு, அவருடைய தொழுகை மக்ரூவாக போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லும்போது சொல்கிறாங்க, எதற்காக இந்த துலூஷம்ஸ் தொழுகிறது மக்ரூஹும் தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறாங்க, அந்த சூரியன் உதிக்கும் பொழுது ஷைத்தானுடைய 2 கொம்புங்களுக்கு மத்தியில் அந்த சூரியன் உதிக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு தஃப்சீர், இந்த ஹதீஸுக்கு விரிவுரையாக எழுதுகிறார்கள். நிறைய பேரை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியனை வணங்குவாங்க. அதே போல்தான் எந்த ஒரு நபர் சூரியன் உதிக்கும் பொழுது தொழுகிறார்களோ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போல ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் உதிக்குதுன்னா ஷைத்தானும் அந்த சூரியனோட சேர்ந்து வரான். எப்போ ஒரு நபர் அந்த சூரியன் உதயமாகும் போது தொழுகிறானோ அவன் அந்த ஷைத்தானை வணங்குகிறான் என்பதாகெல்லாம் இமாம்கள் கூறுகிறார்கள். அதற்காக துலூஉ ஷம்ஸ், அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழுவது என்பது மக்ரூஹாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சரி, தொழுகிறாங்க, நேரத்தை தெரியாமல் தொழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஜாபிரே, நாயகத்தினுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எல்லாம் தொழுதார்கள் என்று கேட்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய வக்து தொழுகை எப்போ தொழுதாங்க தெரியுமா? நற்பகலில் லுஹருடைய வக்து தொழுதாங்க. அசருடைய வக்து எப்போ தொழுதாங்க தெரியுமா? ஹதீஸில் எப்படி வருது, வஷம்ஷு ஹய்யத், அந்த சூரியன் தெளிவாக இருக்கும்போது அசருடைய தொழுகையை நபி அவர்கள் தொழுதார்கள். வல் மக்ரிபு, அந்த மக்ரிபுடைய தொழுகை எப்போ தொழுதாங்க தெரியுமா? சூரியன் மறையும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்க மக்ரிபுடைய தொழுகையை தொழுதார்கள். கடைசியில் இஷாவுடைய தொழுகை எப்போ தொழுதாங்கன்னா, எப்பொழுது மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அப்போ மக்கள் அதிகமாக வந்தால் தொழுகையை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் குறைவாக இருந்தால் சிறிது நேரம் தொழுகையை தள்ளி வைப்பார்கள். அதே ஃபஜ்ருடைய தொழுகையை நபியவர்கள் தொழுதார்கள். இருளாக இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட இந்த வார்த்தையில் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, நபி அவர்கள் அவருடைய வாழ்நாளில் அதிகமாக ஃபஜ்ர் அனைத்து வக்து தொழுகையும் முதலாவது வக்திலே தொழுதிருக்கிறார்கள். இமாம்களின் இந்த தொழுகையை 3 இதாக பிரிக்கிறாங்க. முதலாவது வக்து, நடு வக்து, இறுதி நேரம். என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முதலாவது வக்தில் தொழுகக்கூடிய தொழுகையை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க, அல் வக்துல் அவ்வலு மினஸ் ஸலாத்தி, தொழுகையுடைய முதலாவது வக்தில் தொழுகக்கூடிய தொழுகை இருக்கிறதே ரிதுவானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தருகிறது. அதே வல் வக்துல் ஆஹிரு, கடைசி நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகை இருக்கிறதே, கடைசி வக்தில் தொழுகக்கூடிய தொழுகை வந்து அஃபுல்லா, அல்லாஹுடைய மன்னிப்பை தருகிறது என்பதாக சொல்கிறாங்க. இதில் என்ன அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய மன்னிப்புன்னு ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது, ஒரு 2 நபர்கள் இருக்கிறார்கள், 2 சகோதரர்களோ 2 தோழர்களோ. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர் சொல்கிறக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு. அவர் எந்தெந்த தேவையெல்லாம் அவருக்கு இருக்கிறதோ அனைத்து விஷயத்தையும் செய்கிறாரு. அந்த நபர் மேல் மிகவும் பாசமாக இருக்கிறாரு. ஒரு கட்டம் போகிறது, அந்த யாருக்காக அந்த செயல்கள் செய்கிறார்களோ அந்த நபர் இவரை புரிந்து கொண்டார். எந்த ஒரு தவறை செய்தாலும் என்னுடைய நண்பராச்சே, என்னுடைய சகோதரனாச்சே, இவன் செய்யக்கூடிய பாவத்தை நான் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இதே போல தான் ஒரு நபர் முதலாவது வக்தில் தொழுகையை தொழுகிறார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும். அதே போல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இறுதி வக்தில் யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குதுன்னு. அந்த பொருத்தம் மட்டும் கிடைக்காது, பொருத்தத்தோட மன்னிப்பும் கிடைச்சிடும். அப்படிப்பட்ட பொருத்தம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த உலகத்தில் வாழும் போது ஏதாவது ஒரு தவறு செய்கிறான், சிறிய தவறு செய்கிறான், அல்லாஹு தஆலா பார்ப்பான், என்னுடைய அடியான் எனக்காக முதலாவது வக்தில் தொழுகையை தொழுகிறான், அவனுடைய எல்லா வேலையை விட்டு முதலாவது வக்தில் தொழுகிறான், அவனுடைய பாவத்தில் நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிடுறான். அதிகமாக எதுவும் செய்யலை, எப்பயும் தொழுகிற மாதிரி தான் தொழுகிறான். ஆனால் தொழுகக்கூடிய தொழுகை எப்பயும் தொழுகிறத கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக தொழுகிறான். அந்த சீக்கிரமாக அவன் எப்போ தொழுகிறானோ அந்த தொழுகைக்கான பலன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. நம்மவர்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முதல் வக்தில் தொழுகக்கூடிய தொழுகை இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா,
இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல்களிலே ரொம்ப சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து லி அவ்வலி வக்திஹா, தொழுகை அதனுடைய ஆரம்ப வக்தியில் தொழுகிறது தான் அமல்களிலே சிறந்த அமல்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் தொழுகை சிறந்த அமல்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. தொழுகையில் முதல் வக்து ஆரம்ப வக்தில் யார் தொழுகிறாங்களோ அதுதான் சிறந்த அமல் என்பதாக சொன்னாங்க. இந்த ஹதீஸையும் இதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்த்தோம் தெரியுமா? 2 ஹதீஸ்களையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு நபர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சிறந்த அமல் எதுன்னு கேட்கும்போது முதலாவது வக்தில் தொழுகிறது என்பதாக இந்த ஹதீஸையும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருக்க ஹதீஸையும் பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கு சிறந்த அமல்களே சிறந்தது முதலாவது வக்துன்னு சொன்னாங்கன்னா, முதலாவது வக்தில் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப வக்தில் தொழுகக்கூடிய தொழுகை மிகவும் சிறந்த தொழுகை என்பதாக சொன்னார்கள். அமல்களிலே மிகவும் சிறந்த அமல் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தொழுகன் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உதாரணமாக சொல்லணும்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் எவன் சொன்னான்னு அவன் வரானோ இல்லையோ சொன்னவன் ஃபஸ்ட்டு வந்து நிற்பான். எதுக்கு? என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு வந்து நிற்கிறான். அதே போல் தான் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இந்த முதலாவது வக்தில் தொழுகக்கூடிய தொழுகைக்கு பல்வேறுபட்ட நியாமத்துகளை வைத்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நியாமத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் ஆரம்ப வக்தில் நம்ம எப்போ தொழுகிறோமோ அப்போ தான் இந்த அனைத்து நியாமத்தும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். சரி, ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஆரம்ப வக்திலையும் தொழுகலை, கடைசி வக்திலையும் தொழுகலை, தொழுகை அப்படியே விட்டுருணுமானா அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸை சொல்லும்போது சொல்கிறாங்க, மன் தரக்கல் அசர். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அசருடைய தொழுகையை குறிப்பிட்டு காட்டுறாங்க. என்னன்னா, எந்த ஒரு நபர் அசருடைய தொழுகையை விடுகிறாரோ ஃபக்கத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல் அழிந்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன், எதுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் அவருடைய வேறுபட்ட விஷயங்களை சொல்லியிருக்கலாம், சிறிதளவு அமல்கள் அழிந்து போய்விடும் என்று சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல, அவருடைய அனைத்து அமல்களும் அழிந்து போய்விடும் என்பதாக சொன்னாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தொழுகிறோமா, எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அதை வச்சு சரி முதலாவது வக்தில் தொழுதா அதோடைய நன்மையை நாம் பார்த்துட்டோம். முதலாவது வக்தில் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த முதலாவது வக்தில் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் பெற்று இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி நம்முடைய ரூஹு பிரியக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்கி சுஜூதிலேயே நம்முடைய ரூஹை அல்லாஹ் தஆலா பிரிய வைப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக பேசி சென்றிருக்கின்றார்கள். அவர்களின் ஆவாற்றலினை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக தொழுகையினுடைய சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழே 4வது சுமராவை சேர்ந்த மாணவர் அல் ஹாஃபில் முஹம்மது யூசுப் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في القرآن الكريم
حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى بردين دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அந்த வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகத்தில் பல்வேறு ஜீவராசிகளை படைத்து அதற்குரிய நியாமத்துகளை கொடுக்கிறான். இருந்தாலும் இந்த மனிதர்களுக்கு அளவு கடங்காத பல்வேறு நியாமத்துகளை கொட்டி கொடுக்கிறான். இந்த மனிதர்களுடைய விஷயத்திலே கைகால் சுகத்தை கொடுக்கிறான், பெற்றோர்களை கொடுக்கிறான், நல்ல குழந்தைகளை கொடுக்கிறான், செல்வ செழிப்பை கொடுக்கிறான், காரு பங்களா வீடு வாசல் அனைத்து நியாமத்துகளையும் அவனிடத்திலிருந்து கொட்டி குமிக்குகின்றான். இருந்தாலும் இந்த மனிதர்கள் அந்த அல்லாஹ்வை மறந்து இருக்கிறார்கள். அவனுக்கு சுக்ர் செய்ய மாட்டாங்க. 5 வக்து கூட நம்ம தவறாமல் தொழுகுவது என்பது கிடையாது. 5 வக்து தொழுகுவது என்பது கிடையாது. இக்காலத்து மக்கள் இந்த தொழுகையில ஒரு அசட்டையாக இருக்கிறாங்க. நம்ம முதலில் இந்த தொழுகக்கூடிய விஷயத்தில் நம்ம முதல்ல தொழுகையினுடைய சிறப்பை நாம் புரிய வேண்டும், தொழுகையினுடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும். அப்படி அறிந்தோமானால் அந்த தொழுகையின் மீது ஒரு பிரியம் நமக்கு ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை, இந்த ஒவ்வொரு வக்துகளை குறித்தும் தனித்தனி சிறப்புகளை எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை எல்லாம் நாம் அறிந்தோமேயானால் அந்த தொழுகையின் மீது ஒரு முஹப்பத் என்பது ஏற்படும், ஒரு தஅல்லுக் ஏற்படும் பொழுது நாம் அதை தவறாமல் தொழுகுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்கிறார்கள், லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் அறிந்தார்களேயானால், மாஃபி நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல், முதலாவது சஃபிலே நின்று தொழுகக்கூடிய அந்த நன்மையும், பாங்க சொல்லி மக்களை அழைக்குகின்ற அந்த நன்மையும் மக்கள் அறிந்தார்களேயானால், சும்மலம் யஜிது இல்லா யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹம், அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டே தவிர அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படின்னா முதலாவது சஃபிலே நின்று தொழுகக்கூடிய அந்த நன்மையும், பாங்க சொல்லி மக்களை அழைக்குகின்ற அந்த நன்மையும் மக்கள் அறிந்தார்களே ஆனால் பள்ளிவாசல் முழுக்க குமிஞ்சு நின்றுவாங்க. யார் நான் தான் முதல் சஃபிலே நிற்பேன், நான் தான் பாங்க சொல்வேன்னு ஒரு சண்டை ஏற்பட்டு விடும். அந்த நேரத்தில் சீட்டு குலுக்கி போட்டுதான் அந்த இடத்துல அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க, வலவ் யஅலமூன, மேலும் அவர்கள் அறிந்தார்களேயான், மாஃபி தஹஜீரி லஸ்தபகு இலைஹி, அவர்கள் விரைந்து முந்திக் கொள்வார்கள். எதுல? லுஹரினுடைய தொழுகையை முன்னாள் வக்திலே முன்னாடியே தொழுதோமையானால் சிறந்தது என்பதாக இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள். அடுத்து சொல்றாங்க, வலவ் யஅலமூன மாஃபி அதமதி வஸ்ஸுப்ஹி லஅதௌஹமா வலவ் ஹபுமன், இஷாவினுடைய தொழுகையையும் தொழுகையினுடைய நன்மையும் சுபஹினுடைய நன்மையும் அவர்கள் அறிந்தார்களேயானால் அவர்கள் வருவார்கள். எப்படி வருவாங்க? வலவ் ஹபுவன், தவழ்ந்தாவது அவர்கள் வந்து தொழுகுவார்கள் என்பதாக எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது நாம் எந்த அளவுக்கு இந்த தொழுகையிலே நாம் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லவா, ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா, நீங்கள் உங்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சொல்லுகிறான் வஸ் ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டு சொல்லுகிறான். இந்த இடத்திலே இந்த நடு தொழுகை என்பது இமாம்களிடத்திலே கருத்து வேறுபாடு என்பது ஏற்படுகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த நடு தொழுகை என்பது லுஹர் தொழுகை என்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு அறிவிப்பிலே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சமூரத் இப்னு ஜுந்தபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்ர் தொழுகை என்பதாக ஒரு அறிவிப்பிலே அறிவிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பா
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுபஹினுடைய தொழுகை என்பதாக அறிவிக்கும் பொழுது இமாம்களுடைய விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் இந்த உஸ்தா என்கின்ற தொழுகையிலே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 5 வக்தை நம்மால் தொழுக முடியவில்லை. எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று தொழுதார்கள். ஒரு குர்ஆன் முழுக்க ஓதுவார்களா, அவர்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி விடுமா? அப்படிப்பட்ட நிலையில் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நீங்க தான் பாவமற்றவராச்சு யா ரசூலல்லாஹ், அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்திற்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நான் மாற வேண்டாமா என்பதாக எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லும் பொழுது எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் இரவு முழுக்க நின்று தொழுதார்களாம். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்திற்காக வேண்டி இரவு முழுக்க ஒரு குர்ஆனை ஓதி தொழுதார்களே. ஆனால் நாம் வெறும் 5 வக்து தொழுகுவதற்கு நாம் கஷ்டப்படுகின்றோம், அசட்டையாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உமாரத் இப்னு ருபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், லன் யலிஜன்னார அஹதுன் ஸல்லா கபல துலூஇ ஷம்ஸி வ கபல குரூபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்பதாக தொழுகக்கூடிய அந்த தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்பதாக தொழுகக்கூடிய அந்த தொழுகையும் யார் தொழுகின்றார்களோ அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சூரியன் உதயமாகுவதற்கு முன்பதாக சுபஹ் தொழுகையை தொழுகின்றோம், சூரியன் மறைவதற்கு முன்பதாக அஸ்ர் தொழுகையை தொழுகின்றோம். இந்த தொழுகையை குறித்து மட்டும் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, அபீ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸல்லா வரதீனி தഖலல் ஜன்னah, குளிர் நேரத்திலே தொழுகக்கூடிய 2 தொழுகை யார் தொழுகின்றார்களோ தഖலல் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்பதாக. அதிகப்படியான ஹதீஸ்களிலே இந்த 2 வக்துகளை குறித்து மட்டும் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம பள்ளிக்கு சென்று பார்க்கிறோம், சுபஹ் தொழுகையிலேயும் குறிப்பாக அஸ்ர் தொழுகையிலேயும் மட்டும் முதல் சஃப் கூட நிமிராது, பாதி சஃப்கள் கூட இக்காலத்து மக்கள் வருவதில்லை, ஒரு அசட்டையாக இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வுலகிலே படைத்த அனைத்து ஜீவராசிகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு மரமாக இருக்கட்டும், அது நின்று கொண்டே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. மலையாக இருக்கட்டும், தஷஹுதிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. விலங்கினமாக இருக்கட்டும், ருக்குவிலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. பூச்சிகளாக இருக்கட்டும், சஜ்தாவிலே விழுந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. இவைகள் அனைத்தும் ஒரு செயலை கொண்டு மட்டும் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யும். ஆனால் இவை அனைத்தையும் கொடுத்த இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவை அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை ஒரு பொழுதும் தொழுவதில்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திலே பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகையாளர்களை காட்டி சொன்னார்கள், அந்த தொழுகையாளர்களை குறித்து சொன்னார்கள், மலக்குமார்கள் இரவிலும் பகலிலும் இந்த தொழுகையாளர்கள் இடத்திலே வருவார்களாம், சுழற்சி முறையிலே வருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இரவுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே மலக்குமார்கள் இவர்களிடத்திலிருந்து போவாங்களாம். அங்க போகும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார் எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களா, அவர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில விட்டுட்டு வந்தோம், மேலும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை நாங்கள் சென்று அடைந்தோம் என்பதாக சொல்லுவார்களே. ஆனால் அல்லாஹ் அக்பர், அப்பேற்பட்ட மனிதர்களுள் ஒருவராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தி ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல் வ மன் ஸல்லா சுப்ஹி ஃபீ ஜமாஅத்தி ஃபகஅன்னமா ஸல்லல் லைல் குல்லஹு. யார் சுப்ஹினுடைய யார் இஷாவினுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ அவர் இரவிலே பாதி இரவு நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும். மேலும் யார் சுபஹினுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ மீதி பாதி இரவு நின்று தொழுகக்கூடிய நன்மை என்பது கிடைக்கும். மொத்தத்தில் இஷாவும் சுபஹையும் யார் தொழுகின்றார்களோ
ஜமாஅத்துடன் யார் தொழுகின்றார்களோ அவர் இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது 5 வக்துகள் மட்டுமல்லாமல் இன்னும் நஃபீலான வணக்கங்கள், தஹஜ்ஜுத் போன்ற நஃபீலான வணக்கங்கள் அனைத்தையும் நாம் விடாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக பேசி சென்றிருக்கின்றார்கள். அவர்களினுடைய நாவாற்றலினை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக மவாகீத் என்ற தலைப்பின் கீழே 4வது சுமராவை சேர்ந்த முஹம்மது முஃபீஸல் அத்தாய் அவர்களை அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम. अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु जल्ल शानुहु तआला फ़िल क़ुरआनिल करीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. इन्नस सलात कानत अलल मुमिनीन किताबन मौक़ूता औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम. वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम वक़्तुल ज़ुहरी इज़ा ज़ालतिश शम्सु व कान ज़िल्लु रजुलि कतूलिही मा लम यहज़ुरिल असर. सदक़ रसूलुहुन नबियुल करीम. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், ஷைഖுமார்கள், உலமா பெருமக்கள், அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு ஆய்வு அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான், இன்னஸ் ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன, முஃமின்களின் மீது இருக்கிறது, கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். தொழுகை என்பது அதற்குரிய நேரத்திலே தொழுக வேண்டும். தொழுகையுடைய நேரம் பற்றி காணும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று கூறிவிட்டான். ஆனால் அதனுடைய நேரத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நபிகள் கோமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை பார்த்தோம் என்று சொன்னால் மட்டுமே அறிய முடியும். ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லுஹருடைய வக்த் என்பது வக்துல் லுஹரி இதா ஸாலத்திஷ் ஷம்சு, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகிலிருந்து வகான லின்னுர் ரஜுலி கதூலிஹி, ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய உயரத்தை போன்று ஆகும் வரை லுஹருடைய நேரம் இருக்கிறது. மாலம் யஹ்துரில் அஸ்ர், அஸ்ருடைய நேரத்தை அடையாத வரையிலும் லுஹருடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்துல் அஸ்ரி, அஸ்ருடைய நேரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வக்துல் அஸ்ரி மாலம் தஸ்வர் ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன்பு அந்த சூரியன் மஞ்சளிக்கும். அப்படி சூரியன் மஞ்சளிக்காத வரையிலும் அஸ்ருடைய தொழுகையை தொழுகலாம். அதன் வரையிலும் அஸ்ருடைய நேரம் இருக்கிறது. அதற்கு பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், வக்து ஸலாத்தில் மக்ரிபி, மக்ரிப் தொழுகையுடைய நேரம் என்பது
மாலம் யகிப ஷம்ஸ், சூரியன் மறைந்ததற்கு பிறகிலிருந்து மாலம் யகிப ஷஃபக், அந்த சூரியன் மறைந்ததற்கு பிறகு வருகின்ற அந்த செவ்வானம் மறையாத வரையிலும் மக்ரிபு தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்து ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகையினுடைய நேரம் என்பது இலா நிஸ்ஃபில் லைலில் அவ்ஸதி, நடு இரவின் பாதி வரை இஷா தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். வக்து ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரம் என்பது மின் துலூஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் சாதிக் உதித்ததிலிருந்து ஃபஜ்ர் சாதிக் உதித்ததிலிருந்து மாலம் தத்லுஇ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது என்றார்கள். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் சொல்றாங்க, ஃபைதா தலஅத்தி ஷம்சு, அவ்வாறு சூரியன் உதித்து விட்டால் ஃபஅம்சிக் அனிஸ் ஸலாத், தொழுகையை தொட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகாதீர்கள், நிறுத்திடுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா, நிச்சயமாக அந்த சூரியன் என்பது தத்லுஉ பைன கர்ன ஷைத்தான், ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே உதிக்கிறது என்றார்கள். இந்த இடத்துல ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே சூரியன் உதிக்கிறது என்று கூறினார்கள் அல்லவா? இதனுடைய விளக்கத்திலே, இதனுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது இமாம் பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள், ஃபஜ்ருடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு, அதாவது சூரியன் உதயமாகும் பொழுது, அந்த நேரத்தில் யாராச்சும் தொழுதுட்டு இருக்கிறாங்க, சூரியன் உதயம் ஆகுது, உதயமாகும் பொழுது சைத்தான் என்ன பண்ணுவானா, அவனுடைய தலையை கொண்டு வந்து சூரியனுக்கு நேரா வைத்துக் கொள்ளுவானாம். அப்பதான் எல்லாம் நம்மளை வணங்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு அவன் தலையை கொண்டு வந்து சூரியனுக்கு நேரா வைப்பானா. அப்ப பாக்குறது எப்படி இருக்கும்னா, அந்த சைத்தானுடைய இரண்டு கொம்புகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு மத்தியிலே சூரியன் உதயமாகுவதை போன்று இருக்குமா. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் பொழுது தொழுகாதீர்கள், நீங்கள் தொழுது கொண்டிருந்தால் உங்கள் தொழுகையை தொட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த சூரியன் என்பது ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே உதிக்கிறது என்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பிலே இவ்வாறு வருகிறது, ஒரு மனிதர் நபிகள் கோமான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து தொழுகையை பற்றி கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸல்லி மஅனா ஹாதைன், 2 நாட்கள் எங்களுடன் தொழுகு என்றார்கள். பிறகு அந்த மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழுகிறார். முதல் நாள் ஆரம்பமாகிறது. ஃபலம்மா ஸாலத்தி ஷம்சு, சூரியன் எப்பொழுது அந்த உச்சியிலிருந்து நீங்கியதோ, உச்சி சாய்ந்த ஆரம்பித்ததோ, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து லுஹ்ரிற்காக அதான் கூறி இகாமத் சொல்லி தொழுகையை நடத்துமாறு ஏவுகிறார்கள். அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்கிறார்கள். லுஹ்ருடைய தொழுகை முடிகிறது. சிறிது நேரம் சென்ற பிறகு அஸ்ருடைய நேரம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஸ்ரிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். எப்பொழுது தெரியுமா? சூரியன் மறைவதற்கு முன்பாக உயர்ந்து இருக்கும், தெளிவான நிலையிலே இருக்கும், அதாவது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வீச்சு இல்லாமல் அது தெளிவாக தெரிகின்ற அந்த நிலையிலே இருக்கும் பொழுது அஸ்ருடைய இகாமத்தை சொல்லும்படி ஏவினார்கள். அஸ்ருடைய இகாமத் சொல்லப்பட்டது. அஸ்ர் தொழுகை முடிந்தது. சிறிது நேரம் சென்ற பிறகு மக்ரிபுடைய வக்த் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்த பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்ரிபிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். மக்ரிபுடைய தொழுகை முடிந்த பிறகு இஷாவினுடைய நேரம் வருகிறது. சூரியன் மறைந்த பிறகு, அந்த செவ்வானம் மறைந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஷாவிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவினார்கள். இஷா தொழுகை முடிந்தது. இரவு முழுதும் கழிகிறது. இரவு முழுதும் கழிந்து முடித்த பிறகு ஃபஜ்ருடைய நேரத்திலே, ஃபஜ்ர் சாதிக் உதித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ருக்காக இகாமத் சொல்லும்படி ஏவுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை முடிகிறது. முதல் நாள் கழிந்து விட்டது. 2வது நாள் ஆகிறது. 2வது நாளிலே அந்த மனிதர் மீண்டும் நபி அவர்களுடன் சேர்ந்து தொழுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாளை போன்று ஏவவில்லை. 2வது நாளிலே மாற்றமாக ஏவுகிறார்கள். சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு ஏவவில்லை.
அந்த சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு, உச்சி சாய்ந்ததற்கு பிறகு, அந்த சூரியனுடைய வெப்பம் தணிந்ததற்கு பிறகாக லொஹுரிற்காக இகாமத் சொல்லுவதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகிறார்கள். அதே போன்று இகாமத் சொல்லப்படுகிறது. லொஹுருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகிறார்கள். லொஹுருடைய தொழுகை முடிந்த பிறகு அஸ்ருடைய வக்த் வருகிறது. முந்தைய நாள் தொழுததை விடவும் சிறிது நேரம் பிற்படுத்தி சூரியன் தெளிவாக தெரிகின்ற பொழுதிலே அஸ்ருடைய தொழுகையை தொழுகிறார்கள். இரண்டாவது நாளிலே அஸ்ருடைய தொழுகை முடிகிறது. மக்ரிபுடைய நேரம் சூரியன் மறைந்த பிறகு அந்த செவ்வானம் மறைவதற்கு சிறிது நேரம் முன்பாக நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்ரிபினுடைய இகாமத்தை சொல்லும்படி ஏவினார்கள். மக்ரிப் தொழுகை முடிந்தது. இஷாவினுடைய வக்த் ஆரம்பமாகிறது. என்றாலும் நபி அவர்கள் இஷாவிற்காக ஏவவில்லை. நபி அவர்கள் எப்பொழுது ஏவினார்கள் தெரியுமா? இரவின் 1/3 முடிந்ததற்கு பிறகாக இஷாவின் இகாமத்தை சொல்லும்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏவுகிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து இஷாவை சஹாபாக்கள் தொழுகிறார்கள். இஷா தொழுகை முடிகிறது. ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது. ஃபஜ்ர் சாதி குதித்து விட்டது. நபி அவர்கள் ஏவவில்லை. சென்று கொண்டே இருக்கிறது. சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே அந்த வானம் வெள்ளையாகிவிடும். இந்த இடத்துல ஒரு அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, எப்பொழுதுமே அந்த ஒளிங்கிறது பொதுவா ரொம்ப ஸ்பீடா டிராவல் ஆகும். அப்ப சூரியன் உதயமாகுவது அவர்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே சூரியனுடைய அந்த ஒளிகள் இந்த பூமியிலே அடைந்து விடும். எனவேதான் சூரியனுடைய ஒளி வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் சூரியன் உதயமாகும். எனவே அந்த சூரியனுடைய வெளிச்சம் தெரிந்த பிறகு நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ரிற்காக இகாமத் சொல்லும்படி ஏவுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை நடக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐன ஸாயிலு அன் வக்திஸ் ஸலாத். தொழுகையின் நேரம் பற்றி கேள்வி கேட்டார்ல, அந்த மனிதர் எங்கே என்று கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், அன யா ரசூலுல்லாஹ், நான் தான் யா ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டேன் என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், வக்து ஸலாத்திக்கும் பைனமா ரஅய்தும். நீங்க பார்த்தீர்கள் இந்த 2 நாள்ல நீங்க பார்த்ததற்கு மத்தியில தான் உங்க தொழுகையுடைய நேரம் இருக்குதுன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள்ல லுஹருடைய தொழுகை எப்ப தொழுதாங்க? சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சப்ப தொழுதாங்க. இரண்டாவது நாள்ல அது சாஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சூரியனுடைய வெப்பம் தணிந்த பிறகு தொழுதார்கள். இந்த சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து அதனுடைய வெப்பம் தணியும் வரை லுஹருடைய வக்த் இருக்கிறது. இந்த 2 நாட்களில் தொழுத அந்த 5 நேர தொழுகை, முதல் நாளில் தொழுத அந்த 5 நேர தொழுகை இருக்கிறது அல்லவா, அந்த நேரம் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பம் நேரம். இரண்டாவது நாளில் அவர்கள் தொழுத நேரம் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி நேரம். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறைப்படி சஹாபாக்களுக்கு விளக்கி காட்டினார்கள். இன்றைய காலத்துல நம்ம சொல்றோம்ல, தியாரட்டிக்கலா நம்ம படிக்கணும், பிராக்டிக்கலா படிக்கணும்னு சொல்றோம்ல. தியாரட்டிக்கலா படிச்சா என்ன? சும்மா பார்த்து படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, எக்ஸாம்ல போயிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறது. ஆனா அன்றைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வாய் வழியாக சொல்லி கொடுத்துறாம செயல் வழியாக செய்து காட்டுகிறார்கள். பிராக்டிக்கலாக அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தொழுகையின் நேரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அம்மனி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எனக்கு இகாமத் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இகாமத் செய்தார்கள், எனக்கு இமாமத் செய்தார்கள். எப்ப தெரியுமா? அமாம பைத்தி, அந்த காபா ஷரீஃபிற்கு முன்பாக எனக்கு 2 நாட்கள் எனக்கு 2 நாட்கள் இமாமத் செய்தார்கள். இந்த இடத்துல நபி சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று 2 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் நாளிலே தொழுகையினுடைய ஆரம்ப வக்கத்திலே தொழுக வைக்கிறார்கள். இரண்டாவது நாளிலே ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதி வக்கத்திலே தொழுகை நடத்தி காட்டிவிட்டு கடைசியிலே கூறிட்டு செல்கிறார்கள், இந்த 2 நாட்களுக்கு இந்த 2 நேரங்களுக்கு மத்தியிலே தான் உங்களுடைய தொழுகையின் நேரம் இருக்கிறது என்றார்கள். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையினுடைய நேரம் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதே போன்றே நபி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த தொழுகையினுடைய நேரத்தை நாம் மிகவும் அறிய வேண்டும், கட்டாயம். ஏன் தெரியுமா?
ஒரு ஹதீஸிலே இவ்வாறு வருகிறது. நம் முன்பு பேசி சென்ற இல்யாஸ் முல்லா அவர்களும் கூறினார்கள், ஒரு நபித்தோழர் வந்து நபி அவர்களிடம் கேட்கிறார், ஐயுல் அமாலி அஃதலுன், அமல்களிலே சிறந்த அமல் என்னவென்று கேட்ட பொழுது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அதற்கு உரிய நேரத்திலே தொழுகின்ற தொழுகை என்பது மிகவும் சிறந்த அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தொழுகையினுடைய வக்கத்துகளை அதை நாம் அறிந்து அதற்கு உரிய நேரத்திலே தொழுகி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அத்மம்து கிதாபி மஅஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் பேசி சென்றிருக்கின்றார்கள். அவர்களின் நாவாற்றலினை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக நமக்கு முன்பு 4வது சுமராவை சேர்ந்த மாணவர் மௌலானா அப்துல் சமது அத்தாயி அவர்கள் தொழுகை அப்படின்னா என்ன என்கின்ற பாடத்தை பற்றி, கிதாபு ஸலாத் என்ற பாடத்தை பற்றி நம்மிடத்தில் பேச வருகிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاستعينوا بالصبر والصلاة إنها لكبيرة إلا على الخاشعين صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بين العبد وبين الكفر ترك الصلاة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழனைத்தும் இந்த மோசமான காலகட்டத்திலே நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வரங்கத்திலே அமர வைத்து பல வகையான இல்மு ஞானங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முத்து முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டம் எந்தளவிற்கு தன்னுடைய கல்வியை முற்படுத்தி கொண்டதோ அதைவிட பல மடங்கு தன்னுடைய வழக்க வழிபாடுகளை பிற்படுத்தி கொண்டது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு என்ன வேணா செய்வான். அவன் படிக்கிற விஷயத்திலிருந்து ஃபோன் பார்க்குற விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் செய்வான். ஆனால் அல்லாஹுவை 5 நேரம் வணங்குற விஷயத்தை மறந்துடுவான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாரம் ஒரு நாள் ஜும்மா மட்டும்தான் வாஜிப், அது மட்டும்தான் ஃபரல். அதுலேயும் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வருஷத்தில் ஈது 2 நாள் தான் தொழுகையே. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வைக்கக்கூடிய விஷயம் இந்த 5 வேளை தொழுகை. ஒரு நாளைக்கு எத்தனையோ அமல்களை செய்யறான். ஃபோன் பார்க்குறான், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான், சினிமா பார்க்குறான். அல்லாஹுவை தொழுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா?
அல்லாஹுவை அவன் மறந்து விட்டான். எவனுடைய கல்பு அல்லாஹுவை மறக்கின்றதோ அவனுடைய கல்பு இறந்து விட்டது என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஒரு முஃமினான அடியானுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகையை விடுவது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டுக்கொண்டே இருந்தான்னா அவன் காஃபிர்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை வேளை தொழுகையை விட்டிருப்போம்? இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய சீர்கேடுக்கெல்லாம் காரணம் நாம் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்களின் சட்டத்திட்டங்களையும் விட்டு பல மைல் தூரம் தள்ளி போனது தான் காரணம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுறேன். எனக்கு நன்றி செலுத்த, ஆனால் என்னை நிராகரிச்சிடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் நாம் யாரும் அல்லாஹ்வை ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட நினைத்து பார்க்காத நபர்கள் எல்லாம் உலகத்தில் முஃமின்களாக முஸ்லிம்களாக பேரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கொந்தளித்து போகின்றது. ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு தொழுகையை பற்றி விளக்குகின்றார்கள் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸு, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களோட ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுதுப்பா, அந்த ஆற்றுல நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறீங்க, உங்கள் உடம்புல ஏதாச்சும் அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. அழுக்கு இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த கேள்விக்கு சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க, லா யப்கா மின் தரனிஹி ஷைஉன். அவருடைய உடல்ல எந்த ஒரு அழுக்கும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது மாதிரி தான்ப்பா ஒரு நாளுடைய 5 வேளை தொழுகை என்பது அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு வாங்கி தருது. அல்லாஹ் ஒரு நாளைக்கு அந்த மனிதன் 5 வேளையும் அந்த ஃபர்லை தொழுது விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள பாவங்களை மன்னிச்சிடறான். அசருக்கும் மகரீபுக்கும் உள்ள மத்தியில் உள்ள பாவத்தை மன்னிச்சிடறான். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் மத்தியில் அவன் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு முதலாளியிட்ட போய் நம்ம வேலை செய்யறோம்னு சொன்னால் அவன் சம்பளம் மட்டும் தான் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் நாம் தொழுவதற்கான நன்மையையும் கொடுத்து நமக்கு மக்ஃபிரத்தான பாவ மன்னிப்பையும் தருகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் ரப்புல் ஆலமீன். அவன் படைத்தான், அதனால தான் அவன் கொடுக்கிறான். அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு இந்த மார்க்கத்தை எளிதாக்கி கொடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே இக்காமத்தை சொல்கிறாங்க. அந்த வக்து வந்துடுச்சு, தொழுகிறாங்க. அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சஹாபி மீண்டும் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. நீ என்னோட சேர்ந்து தொழுகலையாப்பான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, தொழுதே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தொழுததுனாலே அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், உன்னுடைய பாவம் அழிஞ்சு விட்டது, நீ போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ யோசித்து பார்க்க வேண்டும், நம்மளாம் இன்றைக்கி அப்படி இருப்போமா? நம்மளாம் ஒரு பாவத்தை செஞ்சோன்னா அதை சொல்கிறதே பெரிய விஷயம். அதை போய் சொல்லிட்டோன்னா இந்த ஜமாத்தார்கள் இருக்கிறாங்களே, நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறோமோ அதை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை. என்னோட சேர்ந்து தொழுகுப்பா, தொழுதாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாம். ஆனால் இதை மறந்துவிட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போனார் ஒருத்தர். கௌசுல் ஆலமே ஒரு பெரிய உணவு பாத்திரம் இருக்குது, நிறைய உணவு இருக்குது. அந்த உணவில் ஒரு எலி வாய் வச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்களாம். அப்படியே நாங்கள் சாப்பிட்றலாமா, இல்லை அதிலேருந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுடலாமான்னு கேட்டாங்க.
அது வாய் வச்ச இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டிருப்பான்னு சொன்னாங்களாம். ரெண்டாவது கேட்டாங்களாம், ஒரு பூனை வாய் வச்சிருச்சுன்னான்னு கேட்டாங்களாம். திருப்பி நோண்டி கேட்குறாங்க, ஒரு பூனை வாய் வச்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாய் வாய் வச்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பான்னு சொன்னாங்களாம். ஒரு 4 கால் ஜீவன் ஒரு ஹின்சீர் வாய் வச்சிருச்சுன்னா அப்போன்னு கேட்டாங்களாம். அதிலிருந்து இன்னும் அதிகமான அளவு வெளியே எடுத்து போட்டு நீ அதிலேருந்து சாப்பிட்டுக்கலாம்ப்பான்னு சொன்னாங்களாம். அப்போ அடுத்து கேட்டாங்களாம், ஒரு தொழுகாத மனிதர் அதில் வாயை வச்சுட்டாருன்னு என்ன செய்கிறது யார் ஹவுஸில் ஆளுமேன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த சாப்பாடு எடுக்காதப்போ அப்படியே தூக்கி கொட்டிருன்ட்டாங்களாம். அப்போ ஒரு 4 கால் ஜீவனை விட எந்த அளவிற்கு மோசமானவனாக இருக்கின்றான் தொழுகாத மனிதன். அல்லாஹுவை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் இந்த அளவிற்கு மோசமானவனாக இருக்கின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் நம்மளுடைய தோழர்கள்ட்ட போய் என்ன கேட்போம்? அந்த பொண்ணோட நம்பர் கொடுறான்னு கேட்போம். கரெக்டா? இப்படி நம்முடைய சுய தேவைகளுக்காக கேட்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி கேட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் மிக பிரியமான ஒன்று என்ன அமல் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஜிஹாதை சொல்லலை, அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வதை பற்றி சொல்லலை, வேறு எந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகப்பா, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான விஷயம்னு சொன்னாங்க. அதற்கு பின்னாடி மீண்டும் கேட்டாங்க, சும்மா ஐயுன் யா ரசூலுல்லாஹ். அதற்கப்புறம் என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதுன்னு சொன்னாங்க. சும்மா ஐயுன்னு கேட்டாங்க, திருப்பி என்னன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மீண்டும் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். மூன்றாவது விஷயமாக தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய விஷயத்தையே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது ஜிஹாது செய்யக்கூடிய விஷயத்தை விட ஒரு மனிதன் அந்த வக்திலே தொழுவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது, அல்லாஹ்விற்கு எவ்வளவு நெருக்கமான எவ்வளவு பிரியமான விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் வேண்டுமென்றே கலா செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுய தேவைகளுக்காக எல்லாம் அவன் தொழுகைகளை விட்டு கொண்டிருக்கின்றான். சாதாரணமாக விளையாட போனோம் அப்படின்றதுக்காகலாம் வேகமாக தொழுகை வச்சுட்டு விளையாட போயிடுறாங்க. அப்போ அல்லாஹுவை அந்த வக்திலே நினைவு கூற வேண்டும். தன்னுடைய சுய தேவைகளுக்காக இந்த சட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் தொழுகலை, ஆனால் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கான், அவன் முஸ்லீமாக இருக்கான் அப்படின்னா பிற்காலத்தில் அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, பிற்காலத்தில் அவனுக்கு ஏதோ மிகப்பெரிய தண்டனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பிற்காலத்திலே அவனுக்கு தண்டனை கிடைக்கலையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த பூமி என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிர்களுக்கு சுவனமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூமி ஃபுல்லாகவே உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படலை, நீ தொழுகவும் இல்லைன்னு சொன்னால் நீ பேரளவில் இஸ்லாமியனாக வாழ்ந்திருக்கிற, நீ முழுமையான இஸ்லாமியனாக வாழவில்லை என்று அர்த்தம். தொழுகையை எந்த அளவிற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாளிலே எத்தனையோ விஷயங்களுக்கு நேரங்களை ஒதுக்கக்கூடிய நம் ஒரு 10 நிமிடம் அல்லாஹை வணங்குவதற்காக ஒதுக்குவதில்லை. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே வரக்கூடிய காலங்களில் அனைத்து வக்துகளையும் தவறாமல் தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களினுடைய நாவாற்றலினை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக ஸ்கலிதம், ஜுனுபாகிவிட்டால் ஒருவர் எப்படி நடந்துக்கிடணும், ஜுனுபார் அவருடைய கலக்கப்படக்கூடிய விஷயங்கள்னால் என்ன,
அதை பற்றிய விஷயங்களை நம்மிடத்தில் கோர்வை செய்த ஹதீதுகளின் மூலமாக பேச வருகிறார் 4வது சுமராவை சேர்ந்த மாணவர் ஆஷிக் உமர் அல் அத்தாயி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீல் வ ஃபில் குர்ஆனில் ஹமீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். ஸதகல்லாஹுல் அலீம். வ क़ால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினு லா யன்ஜுஸு. ஸதக ரசூலுன் நபில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும். வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த நம் வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிக்கே சாந்திகளாம். உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்பாக நம்மளுடைய மார்க்கத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய, கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை எப்படி பேணி தொழுக வேண்டும் என்று, எந்தெந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்று நம்மளுக்கு எடுத்துரைத்து சென்றிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று நம் மார்க்கத்தில் அடிப்படையாக ஒரு சட்டமாக திகழக்கூடிய ஒரு விஷயம் முகாலத்துல் ஜுனூப், இந்த குளிப்பு கடமையான விஷயம். இந்த விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேணி பாதுகாத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அதன் அடிப்படையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வாரார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையை பிடித்து கொண்டு சிறிது தூரம் கடந்து சென்று ஒரு இடத்தில் அமர்கின்றார்கள். அமர்ந்தவுடன் அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை விட்டு நவின்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சிறிது நேரம் ஆகின்றது. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஐன குந்த யா அபூ ஹுரைரா, இவ்வளவு நாள் நீ எங்கப்பா இருந்த அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், நான் குடிப்பு கடமையாக இருந்தேன், அதனால நான் குடித்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினு லா யன்ஜுஸு. நிச்சயமாக முஃமின் என்பவன் நஜீஸாக இருக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ரிவாயத்தை அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ நாடினார்கள் என்று சொன்னால், தொழுகைக்கு எப்படி ஒழு செய்வார்களோ அதுபோன்று ஒழு செய்துவிட்டு அவர்கள் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ நாடுவார், அந்த விஷயத்தை செய்வார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ரிவாயத் வருகின்றது, லா தக்ரவுல் ஹாயில் வலா ஜுனூபு ஷைஅன் மினல் குர்ஆன். எவர் ஒருவர் ஹைலாக இருக்கக்கூடிய நேரத்திலோ ஜுனூபாக இருக்கக்கூடிய நேரத்திலோ எவர் ஒருவரும் குர்ஆனிலிருந்து எந்த ஒரு வசனமும் ஓத வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்கின்றார்கள், வஜ்யு ஹாதல் புயூத்தானில் மஸ்ஜித், மஸ்ஜிதை தொட்டு உங்கள் வீடுகளை அப்புறப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால், ஃபஇன்னி லா யுஹில்லுல் மஸ்ஜித ஹாயிலு வலா ஜுனூப். மஸ்ஜிதினுள் ஹைலாக இருக்கின்ற நேரத்திலோ ஜுனூபாக இருக்கின்ற நேரத்திலோ நுழைவது என்பது ஆகுமாகாது என்று அந்த இடத்தில் நம்மளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு சிறியதொரு சந்தேகம் இருக்கலாம். நம் குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது சாப்பிடலாமா, எதுவும் உணவு பருகலாமா, எதுவும் குடிக்கலாமா என்று
நம் சமுதாயத்தில் சந்தேகங்கள் இருக்கும் பொழுது இந்த கித்தாபில்களிலே உங்களுக்கு எதுவும் குடிக்க ஏதோ சாப்பிடவோ நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால் தொழுகைக்கு எப்படி ஒளி செய்வீர்களோ அதே போன்று ஒளி செய்துவிட்டு நீங்கள் சாப்பாடை பருகுங்கள், நீங்கள் குடிபானைகளை குடிங்கள் என்று இந்த இடத்தில் நம் சுட்டி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு இடத்தில் மலக்குமார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் ரஹ்மத் என்றும் இருக்காது, பரக்கத் என்பதும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், லா ததுகுல் மலாயிக பைத்துன் ஃபீஹி சூரத்து வலா கல்பின் வலா ஜுனூப். மலக்குமார்கள் எப்படிப்பட்ட இடத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னால், எவருடைய வீட்டினிலோ படங்கள் இருக்கின்றதோ, எவருடைய வீட்டினில் கல்பு நாய் இருக்கின்றதோ, யாருடைய வீட்டில் ஜுனூபாக இருக்கின்றார்களோ அவருடைய வீட்டினுள்ளே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ஜுனூபான விஷயங்களை அல்லாஹ் தஆலா நம்மை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜுனூப் என்ற குளிப்பை பற்றி அதிகமான விளக்கங்களை தனக்குறித்தான ஒரே பாணியிலே விளங்க செய்திருக்கிறார். அல்லாஹ் அவருடைய குரல் வளத்திலே பரக்கத் செய்தல் புரிவானாக. அடுத்தபடியாக நமக்கு மத்தியிலே கிதாபுல் இல்ம் என்ற தலைப்பில் அல் ஹாஃபிஸ் முஹம்மது தாஹிர் அல் அத்தாயி அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ தபாரக்கல்லாஹ் அல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா வ ஜஅல ஃபீஹா சிராஜா வ கமரன் முனீரா. والصلاة والسلام على سيد المصطفى وخاتم الأنبياء والنبي المجتبى والرسول المرتضى صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العظيم. وقال رسولنا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. صدق رسول النبي الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அவனது மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கருணையே உருவான குருநாதர், காருண்ய நபிநாதர், ஆத்மீக வைத்தியர், பாவ நோயின் மருத்துவர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத் நம் அனைவர்களுக்கும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹைரா குகையில் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பெருமானார் தன்னுடைய ஹைராவினுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை நம்மிடத்தில் போதித்துக் கொண்டே வருகிறார்கள். தோன்றிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானாரிடத்தில் கேட்கிறாங்க, இக்ரா நபியே,
நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானபிகாரி, நான் ஓத தெரிந்தவன் அல்ல என்றார்கள். ஓதுவீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிய பொழுது, நான் ஓத தெரிந்தவன் அல்ல, எனக்கு ஓத தெரியாது என்று பெருமானார் சொன்னாங்க. அப்படி சொன்னதனால தான் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய ஹதீஸ் பாடத்தில் கூட நாம் ஒரு ஹதீஸை பார்த்திருப்போம். பெருமானாரிடத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கின்றான். உயர்தரமான மலக்குமார்கள் தங்களுக்கிடையே எதற்காக வாக்குவாதம் புரிகிறார்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அன்த அஅலம், நீதான் மிக அறிவாய் என்றார்கள். அப்ப அல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய தோள்களின் மேல் கை வைத்தான். பெருமானாரினுடைய மார்பகங்கள் எல்லாம் புரிந்த பொழுது அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானலோகத்தில் இருக்கக்கூடிய கல்வியையும் பூவுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்வியையும் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் என்றார்கள். பெருமான் நம்மை வலியுறுத்துவது, நீ இல்மை தேடி போகின்றாயா? படைத்த ரப்பை நீ அறிய வேண்டுமா? நீ செய்ய வேண்டிய முதலாவது ஒரு விஷயம் தெரியாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. எண்ணியமானவர்களே, இல்மும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இல்மை தேடக்கூடிய பாதையும் பரிசுத்தமாக இருக்கணும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இல்மை தேடுவது, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் அது கடமை. அந்த பாதையில் அவர் செல்கிறாரே, அதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ. ஒருத்தர் ஒரு பாதையில இல்மை தேடி போகிறாரு, கல்வியை கத்துக்கணும்னு சொல்லி அவர் பாதையில பயணிக்கிறாரு. அவர் எந்த பாதையில் இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பாதையில் இருக்கிறாரு நாங்க ரசூலுல்லாஹ். ஹத்தா யர்ஜிஅ, அதை விட்டு இல்மை கூடிய பாதையை விட்டு அவர் எப்பொழுது வெளியேறுகிறாரோ, இல்மை தேடுவதை விட்டு எப்பொழுது அவர் வெளியேறுகின்றாரோ அது வரையிலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலேயே இருக்கிறார். ஒரு தடவை அபீ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. சஹாபி கதீர் இப்னு ஆகபின் ரலியல்லாஹு அன்ஹு அபீ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நான் மஸ்ஜித் நபவியில இருந்தேன், மஸ்ஜிதுல இருந்தேன், திமிஷ்க் நகர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல இருந்தேன். அந்த நேரத்துல ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். அவர் கேட்டார், யா அபா தர்தா, இன்னி ஜிதுக மின் மதீனத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வினுடைய மதீனாவுல இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லிஹதீதின், ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக. பலகனி அன்னக துஹத்தித்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை தொட்டு நீங்கள் ஹதீஸுகளை அறிவிக்கிறீங்கங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஒரே ஒரு விஷயத்திற்காக, ஒரே ஒரு ஹதீஸிற்காக மதீனாவுல இருந்து இந்த திமிஷ்க் நகர் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் நாங்க சஹாபி. அந்த மனிதர் சொல்றார், அப்ப மாஜிதுல் ஹாஜதி, எந்த ஒரு தேவைக்காகவும் நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடத்துல சொன்னாங்களா, மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சலக்கல்லாஹு பிஹி தரீகம் மின் துருக்கில் ஜன்னah. ஒருவர் ஒரு பாதையில் செல்கிறார், அந்த பாதையில இல்மை கற்றுக்கொள்வதற்காகவே அவர் செல்கிறார். அப்ப அவர் அந்த பாதையிலா செல்கிறார், அல்லாஹ் அவரை சொர்க்கத்தினுடைய பாதையில் செலுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பெருமானார் சொன்னார்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, வ இன்னல் மலாயிகத லதலஉ அஜ்னிஹதஹா ரிதல் லிதாலிபில் இல்மி. அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆவலோடு செல்கிறார் பார்த்தீர்களா, அவருக்காக மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அவர்கள் தாழ்ந்து பணிந்து வைத்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக, அந்த அடியாரினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மலக்குமார்கள் அவருக்காக தனது இறக்கைகளை எல்லாம் தாழ்ந்து விரித்து வைக்கின்றார்கள்.
يستغفر له من في السماوات ومن في الأرض والحيتان في جوف الماء என்றார்கள் பெருமானார். அந்த கல்வியை கற்க வேண்டும் என்று செல்கிறாரே, கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றாரே, கல்வியை கற்று முடித்தாரே, அந்த ஆலிம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி, வானலோகத்தில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவனுக்காக வேண்டி, அந்த அடியாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள். வமன் ஃபில் அர்தி, இந்த பூலோகத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, பூலோகத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவாங்க. எதுவரை தெரியுமா? வல்ஹீதானு ஃபீ ஜௌஃபில் மாஇ, ஆள் கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மீன்கள் அனைத்தும் அந்த மனிதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுமா? கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட பாக்கியம் அவருக்கு, எப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த மனிதர் அடைந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கல்வியை தேடக்கூடியவர் மாத்திரம் இந்த அந்தஸ்தை அடைய மாட்டார். கல்வியை யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்களோ, கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிம்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹத்தா நம்லத ஃபீ ஜுஹரிஹா வ ஹத்தல் ஹூத ல யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர என்றார்கள் பெருமானார். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் வானலோகத்தில் இருப்பவர்களும் பூலோகத்தில் இருப்பவர்களும் எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னினுடைய பொந்துகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய எறும்பு வரையிலும் மீன்கள் வரையிலும் எல்லாவற்றுமே கல்வியை கற்றுக் கொடுப்பாரே அவரின் மீது ஸலவாத் உரைத்துக் கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பதிவிடுறாங்க. மாணவர்களே, இப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை தேடக்கூடியவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சுக்கிட்டே வர்றாங்க, வ ஃபதுலுல் ஆலிமி வ இன்ன ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி லைலத்தில் பத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆபித், ஒருத்தரை நீங்க பாக்குறீங்க, அவர் இரவெல்லாம் நின்று வணங்குறாரு, பகலெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறாரு, எந்த நேரத்தில் பார்த்தாலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலி, அவரினுடைய அந்தஸ்தை விட ஒரு ஆலிமினுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது தெரியுமா? இல்மை தேடி சென்று கற்றுக்கொண்டது ஆலிமினுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது தெரியுமா? கஃபதுலில் கமரி லைலத்துல் பத்ர் என்றார்கள். 14ஆம் இரவுல தோன்றக்கூடிய பௌர்ணமி இரவு, அந்த பௌர்ணமி நிலாவை நீங்க பார்க்கும் பொழுது எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் அது மாத்திரம் எப்படி பௌர்ணமியான ஒரு அழகான ஒரு வெளிச்சத்தில் இருக்குமே, அப்படிப்பட்ட அந்தஸ்தைக்குரியவர், அப்படிப்பட்ட உதாரணத்திற்குரியதுதான் ஒரு ஆபிதை காட்டிலும் வணக்கசாலியை காட்டிலும் கல்வியை கற்றவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ பார்க்கணும், எத்தனையோ விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் ஆபிதை காட்டிலும் ஒரு ஆலிம் அந்தஸ்துக்குரியவர். ஃபகீஹுன் வாஹிதுன், ஒரு ஃபகீஹ், ஒரு மார்க்க சட்ட மேதை என்பவர் ஷைத்தானிற்கு 1000 வணக்கசாலிகளை விட மிக கடுமையானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படின்னா, அஷத்வான ஷைத்தான் ரொம்ப ரொம்ப கடுமையானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசல் நின்று கதவை தட்டுறாங்க. உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களினுடைய மனைவிமார்களும் சூடி அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வாசல்ல யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆனா உமர், நான் உமர் வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ். இப்ப ரசூல் சொன்னார்கள், உமர் நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அனுமதி கிடைச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கூடி இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே மனைவிமார்கள், அவங்க எல்லாரும் எந்திரிச்சு உடனே அப்படியே அந்த இடத்துல உள்ள போய் தன்னை மறைச்சு கொண்டுக்கிட்டாங்க, திரைகளுக்கு அப்பால் உள்ள சென்றுட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பணிவோடு பெருமானாருக்கு முன்னாடி வந்து நின்றாங்க. இப்ப ரசூல் சொன்னார்கள், உமர்
என்னுடைய மனைவிமார்கள் என்னிடத்தில் மிக சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னிடத்தில் சத்தங்களை உயர்த்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்க உள்ள வர்றீங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு அவர்கள் திரைகளுக்கு அப்பால் சென்று விட்டார்கள். உங்களை பார்த்து எப்படி என்னுடைய மனைவிமார்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயங்கரமான கோபம். அவர்கள் சொன்னார்களா, மனைவிமார்கள் ரசூலினுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றாங்க, ரசூலின் மனைவிமார்களே, அல்லாஹ்வின் தூதரை காட்டிலும் எனக்கு நீங்கள் அந்தஸ்துகளை அதிகப்படுத்துவீர்களா? அப்படி அதிகப்படுத்தினால் நீங்கள் லஅனத்திற்குரித்தானவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உமரை பார்த்தால் என் மனைவிமார்கள் மாத்திரமா பயப்படுகின்றார்கள், என் உமரை பார்த்தால் ஷைத்தான் கூட அடுத்த பாதையில் தான் ஓடிவிடுகின்றான். என் உமர் ஒரு பாதையில நடந்து வர்றாரே ஆனால் ஷைத்தான் இன்னொரு பாதையில ஓடிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குறித்து சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் மிகப்பெரிய சட்ட மேதையாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபிக்ஹுகளுக்கும் அடித்தளமிட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு வணக்கசாலியை காட்டிலும் இல்மை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிம் என்பவர் மிக மேன்மையானவர் என்று சொன்னதாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த ஆலிமினுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவருடைய அந்த அந்தஸ்து பாக்கியம் என்ன தெரியுமா? ரசூல் தொடர்ந்து அந்த விஷயத்துல சொல்றாங்க, வ இன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா என்றார்கள். உலமாக்கள் யாரு தெரியுமா? அவர்கள் நபிமார்களினுடைய வாரிசுதாரர்கள். நபிமார்களினுடைய வாரிசுதாரர்கள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிது தீனாரன் வலா திர்ஹமன். நபிமார்கள் தீனார்களையும் செல்வங்களையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகல. வ இன்னமா வர்ரசுல் இல்ம. அவர்கள் விட்டுட்டு சென்றதெல்லாம் இல்மை தான் விட்டுட்டு சென்றிருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரியணும். அல்லாஹு தஆலாவும் உலமா என்று சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உலமாக்கள் நபிமார்களினுடைய வாரிசுதாரர்கள்னு சொல்றாங்க. யாரு உலமாக்கள்னே தெரியாம உலமா உலமா என்று நாம் பார்த்தால் அதுக்கு சொல்றாங்க 3 விதமான கல்வி உடையவர்கள். அதுல 3வது கல்வி யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் அல்லாஹ் புகழக்கூடிய உலமாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழக்கூடிய புகழாதற்குரியதான அந்த உலமாவும் ஆவார். யாருன்னா முதல் படித்தரத்தில் இருக்கக்கூடியவர், ஒருத்தட்ட இருந்து தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்பவர். நம்ம இன்னைக்கு எல்லாம் மதரசாக்கள்ல வந்து என்னுடைய உஸ்தாதுமார்களிடத்திலிருந்து நாம் கல்வியை கற்றுக்கொள்கிறோமே, இந்த கல்வியுடையவர் முதலாவது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை சொல்றாங்க திராயத் என்று சொல்றாங்க. அவரு தன்தானே சுயமாக முதாலா செய்து பலவிதமான கல்விகளை அவர் கற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட தரத்தில் இருக்கிறவர் முதலாவது தரத்தில் இருக்கிறவரோட கொஞ்சம் அந்தஸ்துல அதிகமானவராக இருப்பார். இப்ப இந்த 2 தரத்துக்கு அடுத்து திராயத்துங்கிற தரத்துக்கு அடுத்து வராதத் என்று ஒரு தரம் இருக்குது. இந்த தரம் யார் என்று பார்த்தால் இவருக்கு கல்வியை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். அல்லாஹ் புறத்திலிருந்து இவருக்கு கல்வி வழங்கப்படும். இப்படிப்பட்ட அந்தஸ்திற்குரியவர் தான் நபிமார்களினுடைய வாரிசுதாரர்கள். யாருக்கெல்லாம் வராசத்தினுடைய இல்மு கிடைக்கின்றதோ அவர்தான் நபிமார்களினுடைய வாரிசுதாரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி சொன்னாங்க, இப்படிப்பட்ட அந்தஸ்தை நீங்க அடையணுமா, மன் அமில பிமா அலிம வர்ரதஹுல்லாஹு மாலம் யஅலம் என்றார்கள். யார் கற்ற கல்வியின்படி செயல்படுகின்றாரோ அவர் கற்றிராத வராசத் என்கின்ற ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குவார். கற்றிராத வராசத்துடைய ஞானம் என்ன? அவரால் இனிமேல் எந்த மனிதராலையும் கற்றுக்கொள்ளப்பட முடியாத ஞானம், அது அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய
ஞானம். எனவேதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அதை அடையணும்னா நீ கற்ற இல்மின் படி நீ அமல் செய்யணும்பா, அப்பதான் அந்த இல்மை நீ அடைவேன்னாங்க. அப்படிப்பட்ட நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆலிமினுடைய அந்த அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ரசூல் சொன்னார்கள், மன் ஜாஅகுல் மௌத்து வ ஹுவ யத்லுபு ஃபீஹில் இல்ம லியுஹய்ய பிஹில் இஸ்லாம். ஒருத்தர் இல்ம கற்றுக்கொண்டே இருக்கிறார், அந்த நேரத்தில் அந்த கற்றுக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவருக்கு மௌத்தை அல்லாஹ் நாடிவிட்டானே ஆனால், மௌத் அவர் இடத்துல வந்து விட்டதே ஆனால், அவர் இந்த இஸ்லாத்தையே உயிர்ப்பித்தவரை போன்றவர். ரசூல் சொல்றாங்க, ஃபபைனஹு அவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில், ஃபபைனன் நபியீன நபிமார்களுக்கும் மத்தியில் தரஜத்துன் வாஹிதத்துன் ஃபில் ஜன்னதி, நாளை மறுமையில் ஒரே ஒரு அந்தஸ்து தான் இருக்கும். அது அளவுக்கு நபிமார்கள் அளவுக்கு அவர் உயர்ந்திருப்பார். அந்த ஒரு அந்தஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நபுவத் என்கின்ற முத்திரை. அந்த முத்திரையை தாண்டி நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து விதமான அந்தஸ்துகளிலும் அவர் இருந்து கொண்டே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தடவை பெருமானார் தன்னுடைய சஹாபாக்களிடத்துல கேட்டாங்க, ஹல் ததுரூன மன் அஜ்வது ஜூதா, மிக பெரும் கொடையாளி யாரு தெரியுமா, அவர் யார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று பெருமானார் கேட்டாங்க. உலகத்திலேயே இல்ல, இந்த அகிலங்களிலேயே மிக பெரும் கொடையாளி யார் என்று நீங்கள் அறிவீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்கு விளங்கியவர்கள். எந்த நேரத்தில் நம்மளிடத்துல கேள்வியை எப்படி கேட்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனது தூதரும் தான் அறிவார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அஜ்வது ஜூதா, அல்லாஹுதான் மிக பெரும் கொடையாளி, அல்லாஹுதான் மிக பெரும் கொடையாளி. நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்த பிறகும் தன்னுடைய நியாமத்துக்களை வாரி வாரி வழங்குகின்றானே. கண்களால் எவ்வளவோ பாவங்களில் நாம் ஈடுபட்ட பொழுதிலும் கூட பார்வையான தனது நியாமத்தை நமக்கு வாரி இழைக்கின்றானே, அவனை விட மிக பெறுகின்ற அருட்கொடையை வாரி வழங்கு போகின்ற ஜூது யார் இருக்கிறார் என்று பெருமானார் கேட்டாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமினுடைய மகன்களில் நான் தான் அதிகமான கொடை வள்ளல் என்று பெருமானார் தன்னை குறித்து சொல்றாங்க. எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கங்க, எத்தனையோ உம்மத்துக்களை கடத்திக்கங்க, நான் தான் அது அனைத்திலும் மிகப்பெரிய கொடை வள்ளல். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, எனக்கு பிறகு கொடை வள்ளல் யாரு தெரியுமா, இல்மை கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் எனக்கு பிறகு மிகப்பெரிய கொடைவல்லல். நாளை மறுமையில் அந்த நபர் வருவார், கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நபர் நாளை மறுமையில் வருவார். எப்படி வருவார் தெரியுமா, அவர் தனித்த மிக பெரும் தலைவராக வந்து நிற்பார். அவருக்கு கீழே அவரிடத்தில் ஓதப்பட்ட எத்தனையோ விதமான மனிதர்கள் இருப்பார்கள். எல்லா மனிதர்களுக்கு மாத்திரம் அவர்களுக்கு மத்தியிலும் அவர் தனித்த மிக பெரும் தலைவராக வந்து நிற்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு இல்மை கற்றுக் கொள்பவருக்கும் கற்றுக் கொடுப்பவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்தின் உயர்வினை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அதிகமான கஷ்டங்கள் வரதான் செய்யும், சில நேரங்கள்ல நமக்கு வயிறு பசி உண்டாகத்தான் செய்யும். எல்லா விஷயங்களிலும் பொறுமையோடு இருந்து நம்மளினுடைய நோக்கம் முழுவதும் இல்மை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவே நான் கற்றுக்கொண்டேன் என்பதாக நமக்கு இருக்கணும். இமாம் முஹையித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க ஒரு தடவை பள்ளிவாசல்ல உருண்டு உருள்றாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு உருள்றாங்க, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு உருள்றாங்க. என்னன்னு பார்த்தா அவர்கள் தன்னுடைய கைகளை எல்லாம் கட்டி வைத்துக் கொண்டு தன்னுடைய வயிறுகளை எல்லாம் கட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்களாம், யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப பசிக்குது யா அல்லாஹ், பசியினால் வாடிக்கொண்டிருக்கிற யா அல்லாஹ், 3 நாட்களுக்கு மேல நான் சாப்பிடலையா அல்லாஹ், உன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காகவே 80 வயதை நெருங்கிவிட்ட எனது தாயை நான் விட்டுவிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு பசிக்குது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்குது, துன்பத்தோடு இன்பம் இருக்குது என்று நீ கூறுகிறாயே, நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நிலையான இன்பத்தை எனக்கு நீ தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில்
பள்ளியில உருண்டு அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தான் தெரியுமா? அவர்களுக்கு கல்வி செல்வத்தையும் அவன் கொடுத்தான், பொருள் செல்வத்தையும் அவன் கொடுத்தான். இருந்த கல்வி செல்வத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், இருந்த பொருள் செல்வத்தை அனைவருக்கும் அள்ளி கொடுத்தார்கள். மிகப்பெறுகின்ற மகான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தேட்டம் நமக்கு இருக்கணும். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட இல்மை தேடுகின்ற பாதையை விட்டு நாம் அகப்பட்டிராத பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இல்மனமோ அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்காகத்தான் தேடணும். நிறைய பேர் தேடுவாங்க, நான் பாரு இருக்கிறதுலேயே நான் தான் மிகப்பெரிய ஆலிம்னு நிறைய பேர் சொல்லணும், நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லணும். அப்படிங்கிற நோக்கத்துக்காக நமக்கு தேட்டம் இருக்குதா? பெருமானாரினுடைய ஹதீஸுகள் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. ரசூல் சொன்னார்கள், மன் தலபுல் இல்ம லியுஜாரிய பிஹில் உலமா. யாரு உலமாக்களுக்கு மத்தியில தர்க்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி கற்கின்றாரோ, அவள் யுமாரிய பிஹி சுஃபஹா, மடையர்களுக்கு மத்தியில பெருமை அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் கல்வியை கற்றுக்கொள்கின்றாரோ, மனிதர்களினுடைய முகங்களும் இவர் மிகப்பெரிய ஆலிம், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு புகழ்வதற்காக வேண்டி யார் கல்வியை கற்கின்றாரோ, அது அவரை நாளை மறுமையில் அல்லாஹ் நரக நெருப்பில் நுழைய வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளைக்கு மறுமை நாள்ல தான் நமக்கு தெரியும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பானா, அவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்பானாம். அப்ப அந்த மனிதனிடத்துல அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய நியாமத்துக்கள் எல்லாத்தையுமே நீ யூஸ் பண்ண, என்னுடைய நியாமத்துக்கள் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு நீ அறிவியான்னு கேட்பானா. அப்ப அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா விதமான அருட்கொடைகளும் அவனுடைய கண்ணுக்கு காட்டப்படும். உடனே அதை பார்த்து அந்த மனிதர், இது எல்லாமே நான் தான் உபயோகித்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்வான். அப்ப அல்லாஹ் கேட்பானா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். அப்ப அவர் சொல்வாரா, நான் மிகப்பெரிய ஷஹீதான உன்னுடைய அந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய உயிரையே உன் பாதையில் நான் கொடுத்தேன். அப்ப அல்லாஹ் சொல்வானா, அப்படி நீ கொடுக்கல, நீ பொய் சொல்கின்றாய். உன்னை மனிதர்கள் எல்லாம் மிகப்பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீ போர் செய்தாய். நீ நரகத்துக்கு இழுத்துட்டு போ. அவனை எப்படி இழுத்துட்டு போவாங்க தெரியுமா? நரகத்திலான கடிவாளத்தை போட்டு இழுத்துட்டு போவாங்களாம். இன்னைக்கு அடங்கா குதிரையினை கூட அடக்கிடும் கடிவாளம் என்று இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்களே, மல்லி பிரத்தி ஜிமாஹி மின் கவாயத்திஹா, அப்படிப்பட்ட குதிரையை கூட ஒரு கடிவாளம் அடக்கிடும். ஒரு கயிறிலான கடிவாளம். அந்த மனிதனுக்கு நரகத்திலான கடிவாளம் அப்படியே சுருண்டுருவான். அவனை கொண்டு இழுத்துக்கிட்டு போவாங்களா, முகங்குப்புற அவனை மறுமை நாள்ல நரகத்துல தள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான். அவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அவனிடத்திலும் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை எடுத்து காமிப்பான். அவனிடத்துல கேட்பான், நீ என்ன செய்தான்னு கேட்பான். அவன் சொல்வானாம், நான் கல்வியை கற்றுக்கொண்டேன், அந்த கல்வியை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தேன், குர்ஆனை நான் ஓதினேன் என்று சொல்வானாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பார்த்து சொல்வான், நீ கல்வியை கற்றுக்கொண்டதும் இந்த கல்வியை நீ போதித்ததும் மக்கள் எல்லாம் உன்னை ஆலீம் என்று சொல்ல வேண்டும் என்று, மக்களிடத்தில் பட்டம் வாங்க வேண்டும் என்றே நீ படித்தாய். உன்னுடைய மொத்த கல்வியும் இந்த அப்படின்னு சொல்லி அவனுடைய மூஞ்சில தூக்கி அல்லாஹ் எறிந்து விடுவான். அவன் குர்ஆன் ஓதினான் என்பான். உன்னை மக்கள் எல்லாம் மிக பெரும் காரி, குர்ஆனை ஓதக்கூடியவர் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நீ குர்ஆனை ஓதினாய். உன்னையும் நரகத்தில் இழுத்து செல்லப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலான கடிவாளங்களை கொண்டு அவனை இழுத்து கொண்டே செல்லப்படுமா. அடுத்து மனிதர் வருவார். அவரிடத்துலயும் அல்லாஹ் தன்னுடைய நியாமத்தை காமிப்பான். எல்லா நியாமத்துக்களையும் ஒப்புக்கொண்டுருவாரு. அப்ப அல்லாஹ் கேட்பான், என்ன செய்தா என்று கேட்பான். அந்த மனிதர் சொல்வாராம், நான் வாரி வாரி நான் வழங்கினேன் யா அல்லாஹ். எவ்வளவோ நியாமத்துக்களை நீ எனக்கு கொடுத்த, அந்த நியாமத்துக்களை எல்லாம் நான் வாரி கொடுத்தேன் என்பானா. அப்ப அல்லாஹ் சொல்வானா,
உன்னை மக்கள் எல்லாம் ஜவாதன் மிக பெரும் கொடையாளி என்பதற்காக என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா நீ கொடுத்தாய். இந்த உன்னுடைய மொத்த செல்வங்களினுடைய நன்மையும் இதுல நன்மை எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவனையும் முகங்குபுற நாளைக்கு வறுமையில தள்ளிவிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்பதையும் நமக்கு எச்சரித்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் இல்ம தேடி அலைஞ்சாங்க, நாடு விட்டு நாடு போனாங்க. ஆனா கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்களும் தோன்றுவார்கள். இப்படி இல்மினுடைய விருப்பமே இல்லாம, இல்மின் மேல் ஆசையே இல்லாம அப்படிப்பட்ட நபர்களும் தோன்றுவார்கள். தன்னை ஆலிம் என்று மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அத்தகையவர்களிடத்தில் இல்மே இருக்காது. ஆனால் மக்கள் எல்லாம் ஆலிம் என்று அவரை அறிந்து வைத்ததை போல அவர் என்ன செய்வார் தெரியுமா? மக்களுக்கு பொய்யான விதமான ஃபத்வாக்களை அவர் வழங்குவார். ரசூல் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை வைத்திருக்கின்றான் என்றார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வானத்தை உயர்ந்து பார்த்தாங்க. ஹாதா அவானு, இப்படிப்பட்ட இதுதான் அந்த காலம் வந்துருச்சுன்னாங்க. யுக்தலசு ஃபீஹில் இல்மு மினன் நாஸ், மனிதர்களிடத்தில் இருந்து இல்மு பிடுங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹத்தா லா யக்திரு மின்ஹு மின் ஷைஇன், எந்த ஒரு விஷயத்தையும் அந்த இல்முல இருந்து அவரால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லா இல்மு கைப்பற்றப்பட்டு விடும் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்ப ரசூல் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஹி மின் சுதூரில் உலமா, அல்லாஹ் தஆலா இல்ம கைப்பற்றுவானே, அது எப்படி கைப்பற்றுவான் தெரியுமா? எல்லா உலமாக்களினுடைய உள்ளங்களிலிருந்து அப்படியே மொத்தமாக தூக்கிட மாட்டான். வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, மிகப்பெரும் உலமாக்கள், மிகப்பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மௌத்தாகுவார்கள். அவர்களை கைப்பற்றுவதன் மூலமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இல்மையும் அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விடுவானாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க, தலபுல் இல்ம் வலவு பிஸ்ஸீன் உத்லுபுல் இல்ம் வலவு பிஸ்ஸீன் என்று பெருமானார் சொல்லியிருப்பாங்க. இல்மை நீ தேட வேண்டுமேயானால் சீன தேசம் சென்றாலும் கூட நீ இல்மை தேடிக்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி அர்த்தத்தை வைக்கிறோம் நம்ம எல்லாம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளினுடைய உலமாக்கள் இதுக்கு எப்படி அர்த்தம் வைத்தார்கள் தெரியுமா? நஹ்வின் அடிப்படையில் அர்த்தம் வைத்தார்கள். பெருமானார் சொன்ன விஷயத்தை நீங்க கொஞ்சம் நல்ல விளங்கிக்கிடணும்னு சொல்லுவாங்க. உத்லுபுல் இல்ம், இல்மை நீ தேடுப்பா, வலவு பிஸ்ஸீன் கிடையாது. லவ் என்ற வார்த்தை கடுத்து ஒரு வினைச்சொல் சில நேரங்களில் மறைந்திருக்கும். ரசூல் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், உத்லுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீ சீன தேசத்தில் நீ இருந்தாலும் கூட இல்மை கற்றுக்கொள்வதற்காக இந்த மதீனா நகரத்தை நாடி நீ வருவாயாக என்று பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்படிப்பட்ட இல்மு தான் நம்ம கற்று இருக்கக்கூடிய நம்மளுடைய இல்மு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட உலமாக்கள் கைப்பற்றப்படுவார்கள், அதன் மூலமாக இல்மு என்பது கைப்பற்றப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, அடுத்து மக்கள் எல்லாம் இத்தகதுன் நாஸ ரூஸன் ஜுஹாலன், மடையர்களை தனது தலைவர்களாக மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்கிட்ட மார்க்க ஞானமே இருக்காது, ஆனா அவர் நான் மார்க்க ஞானின்னு சொல்லி திரிவார். அவர் தான் இந்த இடத்துல மார்க்க ஞானத்தை வழங்குவார்னு சொல்லி அவரை தூக்கி தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க. யார் யாரையெல்லாம் பார்க்கின்றார்களோ அல்லாஹ்வும் ரசூலும் என்று சும்மா வார்த்தைகள்ல சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் தான் நமது தலைவர்கள் என்று மக்கள் தேடிக்கிட்டு அலைவாங்க. அப்படி தேடின உடனே அவர்களிடத்தில் அந்த அவர்களிடத்தில் நிறைய விதமான கேள்விகளை மார்க்க சம்பந்தமாக கேட்பாங்க. அந்த மனிதர்களும் கேட்கப்படுவாங்க. அவங்க எந்த விதமான மார்க்க ஞானமும் இல்லாமல் ஃபத்வாவை கொடுப்பார்கள். தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் எனது உம்மத்தில் தோன்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நமக்கு சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கம் என்பது புனிதமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கைவசமாக்கி இருக்கின்றான். எத்தனையோ ஷைத்தான்கள், எத்தனையோ விதமான குழப்பவாதிகள் தோன்றிய பொழுதிலும் எண்ணற்ற நபிமார்களை கொண்டு இந்த மார்க்கத்தை பாதுகாத்த அல்லாஹ் இதற்கு பிறகு எந்த விதமான நபியும் வரமாட்டார் என்பதை அறிந்தும் அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் இதற்கு மேல் நபி வரமாட்டார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை அனுப்புவான். இன்னல்லாஹ யபஅது லிஹாதிஹில் உம்மதி, இந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அந்த கூட்டத்தார்கள் யாரு தெரியுமா? அலா குல்லி மிஅத்தி சனத்தின், ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் மையுஜத்திது லஹா தீனஹா, இந்த தீனை உயிர்ப்பிக்க கூடிய முஜத்திதை அல்லாஹ் தஆலா அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பெற்ற மடமைகளாக இருந்துட்டு போகட்டும், மார்க்கத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டே செல்லட்டும். ஆனால் முஜத்திதுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவங்களினுடைய வேலை என்ன தெரியுமா? யஹ்மிலு ஹாதல் இல்ம், இந்த இல்ம சுமக்கக்கூடியவர்கள். அந்த முஜத்திதுகளினுடைய வேலை என்ன தெரியுமா? மின் குல்லி ஹர்பின், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி தோன்றுவார்கள். ரசூல் சொல்றாங்க, அந்த மனிதர்கள் எல்லாம் யஃப்னூன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அழித்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹரீஃபுல் காலி, மடமை பக்தியுடையவர்கள், வரம்பு மீறி குர்ஆனினுடைய ஆயத்துக்களினுடைய விளக்கங்களில் விளையாடக்கூடியவர்கள், தன் மனது போன போக்கில் அர்த்தங்களை இட்டு மக்களை வழிகெடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடியவைகளை எல்லாம் அழித்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்றைய காலத்துல ஒரு கூட்டத்தார்கள் இப்படிதான் சொன்னாங்க, வமா கான லிமுக்மினின் அய்யகுதுல முக்மினன் என்ற ஆயத்துல வரக்கூடியது, வமையகுதுல் முக்மின முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், யார் ஒரு முக்மினை கொலை பண்ணுவாரோ அவரினுடைய கூலி ஜஹன்னம் என்ற நரகம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப இவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஜஹன்னம் என்ற நரகம் யாருக்கு கிடைக்கும்? யாரெல்லாம் காபீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அவர்களுக்கு தான் அந்த நரகம். எனவே யாரெல்லாம் ஒரு முக்மீன்களை கொள்வார்களோ அவர்கள் எல்லாம் காபீர்களாக விடுவார்கள் என்று அவர்கள் பத்துவா கொடுத்தாங்க. இப்படிப்பட்டவர்களினுடைய மூடலான விளக்கங்களை விட்டு அவர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க விஷயங்களை. அடுத்து சொன்னாங்க, பொய்யானவர்கள், தன்னுடைய மார்க்க சட்டங்களில் பொய்யாக உரைப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களினுடைய இடை சறுக்கல்களை விட்டும் இந்த மார்க்கத்திற்கு பாதுகாப்பை வழங்குவார்கள் முஜத்திதுகள். தஹரீஃபுல் காலின் வன்திஹாலுல் முப்தலீன். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூடர்களினுடைய பிழையான விளக்கங்களை விட்டும் அவர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முஜத்திதுகள். இப்படிப்பட்ட அந்தஸ்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவனது பரிபூரணமான இல்மை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதை கற்று பிறருக்கு நாம் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எந்த இல்மை நபிமார்களினுடைய வாரிசுதாரர்களாக நம்மை சேர்க்குமோ அந்த இல்மை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. இல்மை தேடுகின்ற ஆற்றலை நமக்கு தருவானாக, தேடுகின்ற பாக்கியத்தை தருவானாக. கடைசி வரையிலும் இந்த தீனிலேயே நாம் நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம் இருந்தால் இந்த உம்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலம் தோன்றிவிடக் கூடாது என்று பெருமானார் சொன்னார்களே, உலமாக்கள் கைப்பற்ற கொள்ளப்படுவார்களே, அப்படிப்பட்ட உலமாக்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅல்லிமுன் நாஸ, மனிதர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, அல் ஃபராயில, அந்த சட்டங்களை நீங்க சொல்லிக் கொடுங்க. ஃபராயிலினுடைய சட்டங்களை நீங்க சொல்லிக் கொடுங்க. வல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனினுடைய சட்டங்களையும் நீங்க சொல்லிக் கொடுங்க. வாரிசுரிமை சட்டங்களையும் குர்ஆனினுடைய சட்டங்களையும் நீங்க சொல்லிக் கொடுங்க. ஃபஇன்னி மக்பூலுன், கூடிய சீக்கிரத்தில் நான் கைப்பற்றப்படுவேன் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வராசத்தினுடைய அப்படிப்பட்ட அந்த வாரிசுரிமை சட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக என்ற துஆக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.